வேதாகமத்தை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அந்த வகையில் ஆதியாகமத்தில் 2000 ஆண்டுகால சரித்திரம் இந்த ஆதியாகமத்தில் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக 2000 ஆண்டுகால சரித்திரம் முதல் 11 அதிகாரங்களிலேயே அடங்கியிருக்கிறது. கவனிங்க, வேதாகம சரித்திரம் எல்லாமே சேர்ந்து 4100 ஆண்டுகள். இந்த 4100 வருடங்கள் எல்லாவற்றிலுமே கூட 2000 சுமார் 2300 ஆண்டுகள் ஆதியாகமத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஆதியாகமத்திலே இருக்கின்ற வெளியேறப்பெற்ற பாடங்கள் நாம் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டியவை. அதிலும் குறிப்பாக ஆதியாகமத்திலே பார்ப்போம் என்றால், தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை எவ்வளவு அற்புதமாக நிறைவேற்றிக் கொண்டே வந்தாரோ என்பதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்திலே கேரக்டர்ஸை பார்க்க முடியும், வாழ்க்கைகளை பார்க்க முடியும், குடும்பங்களை காண முடியும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்க முடியும், அந்த பிரச்சனைகளை எல்லாம் தேவன் எவ்விதத்திலே தீர்த்தார் என்பதையும் பார்க்க முடியும். அதேபோல யாத்திராகமத்துக்கு போனாலும், அதேபோல தொடர்ந்து லேவியராகமும், தொடர்ந்து எண்ணாகமம், உபாகமம், அதற்கு பிறகு யோசுவா, அதை தொடர்ந்து நியாயாதிபதிகள், இப்படி தொடர்ந்து நாம் வாசிக்கிற போது அங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட, அதேபோல தேவன் நமக்கு அருளுகிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுதலுக்கு சம்பந்தப்பட்ட நியாயாதிபதிகளின் ஆட்சி, ராஜாக்களின் ஆட்சி, இப்படி நாம் பார்த்து கொண்டு போவோமே தவிர தனிப்பட்ட நபர்களை அதிகமாக பார்க்கக்கூடிய காரியம் ஆதியாகமத்தில் மட்டும்தான். ஏனென்றால் ஆதியாகமத்திலே முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய நபர்கள் ஆதாம், ஏவாள். அவர்களைத் தொடர்ந்து நாம் பார்க்க முடிகிறது காயின் மற்றும் ஆபேல். அதைத் தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடிய நபர்கள் யாரென்றால் உங்களுக்கே தெரியும், நோவா, நோவாவின் குடும்பத்தார். இவர்களைத் தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடியவர்கள் யாரென்றால் ஆபிரகாம், சாரா. இவர்களைத் தொடர்ந்து ஈசாக்கு, ரெபேக்கா. அதன் பின்பு யாக்கோபு, ராகேல், லேயாள். இவர்களைத் தொடர்ந்து பிரதானமாக நாம் பார்ப்பது யோசேப்பினுடைய வாழ்க்கை சரித்திரம். இந்த சரித்திரங்களின் மொத்த காலம் என்பது சுமார் 2300 வருடங்கள். அதாவது பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கிற 4100 வருடங்களிலே சுமார் 2300 வருட காலம் ஆதியாகமத்திலேயே நிகழ்ந்ததாக நாம் கவனிக்கிறோம். முக்கியமாக ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரத்தின் முடிவுக்கு வருகிற போதே மொத்தமாக பார்த்தால் அங்கே 2000 ஆண்டுகள் இருக்கின்றன. எனவே இந்த 2000 வருட காலம் என்பது 11வது அதிகாரத்திற்குட்பட்டு நாம் பார்த்து விடுகிறோம். இதில் முக்கியமான பாடங்களை கட்டாயம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். ஆரம்பம் குறித்து நாம் பார்த்து விட்டோம். அப்ப அந்த வகையில் அதற்கு அடுத்ததாக என்ன? ஆரம்பத்திற்கு அடுத்தது என்னங்க? அற்புதம். எது அற்புதம்? தேவனுடைய சிருஷ்டி, மனிதனுடைய சரித்திரம், அது அற்புதம். அதைத் தொடர்ந்து அடங்காத குணம், கீழ்ப்படியாமை, வேண்டாம் என்ற கனியை புசித்தது. தயவு செஞ்சு கவனிக்கணும். கூடாது என்ற கனியை புசித்ததற்கு பிறகு தேவன் வந்து ஆதாமிடத்திலே கேட்கிறார், ஆதாமே நீ எங்கிருக்கிறாய்? அப்பொழுது ஆதாம் தன்னை ஒளித்துக் கொண்டிருந்தான். எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ அந்த பாவம் மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வந்தது. ஆதாமே நீ எங்கிருக்கிறாய் என்று தேவன் அழைத்த போது ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் பயந்து. ஏன் பயப்பட்டாங்க? யார் பயப்படுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், போலீஸ்னா திருடர்களுக்கு பயம், பரீட்சை அப்படின்னா ஒழுங்கா படிக்காதவங்களுக்கு பயம். அப்ப பயம் எப்ப வரும்? தப்பு செஞ்சா கட்டாயம் வரும். இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு பயம் இருக்கு. ஏன் பயம்? வெளியே தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற பயம். நம்முடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் வெளியே தெரிஞ்சிருமோ என்ற பயத்தோடு நீ வாழ்கிறாய் என்றால் நீ ஏதோ பாவத்திலே வாழ்கிறாய். 2வது, ஆதாமே நீ எங்கிருக்கிறாய் என்று தேவன் கேட்டபோது ஆதாமால் தைரியமாக தேவனுக்கு முன்பு வர முடியவில்லை. ஏன் தேவனுக்கு முன்பு தைரியமாய் வர முடியவில்லை என்றால் அவன் செய்த பாவம் அவனை தேவனுக்கு முன்பாக வந்து நிற்க முடியாமல் செய்துவிட்டது. இன்னைக்கும் அநேகர் தைரியமா ஆலயத்துக்கு வர முடியாம இருக்கீங்க. நிறைய பேர் ஆலயத்துக்கு தைரியமா வந்து தேவனுக்கு முன்பாக காண்பிக்க முடியாமல் இருக்கீங்க. ஜெபம் பண்ணலான்னா வரமாட்டாங்க. அவங்க கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா வாயை திறக்க மாட்டாங்க. காரணம் என்ன? பயம். ஏன் அந்த பயம் வந்தது? மனிதனுக்குள் இருக்கிற பயம் ஜெபிக்க விடாமல் செய்து விடுகிறது. மனிதனுக்குள் இருக்கிற பயமே தேவ சந்நிதிக்கு வராதபடி தடுக்கிறது. தேவனோடு பேச விடாமல் செய்கிறது. தேவனுடைய பேச்சை கேட்காதபடி செய்து விடுகிறது. கவனிச்சிருக்கீங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த செய்தியையும் கேட்கறதுக்கு நமக்கு அக்கறை இருக்கு. ஆனா தேவனுடைய வார்த்தை கேட்க மாத்திரம் அக்கறை இருக்காது. ஏன் உனக்குள்ள அந்த அக்கறை இல்லைன்னா அது சகஜம்.
ஏன்னா பாவம் உனக்குள் இருக்கும் என்றால் தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடி அந்த பாவம் செய்யும். யாரிடமும் போவதற்கு, எந்த இடத்திற்கும் போவதற்கு, அதுலயும் குறிப்பா ஷாப்பிங்னு சொல்லி பாருங்க. நம்ம அறியாமல நம்ம கால் முதல்ல ஷாப்பிங் ரெடியாகி கிளம்பிடும். அம்மாவை இல்லையா, எதுக்காக அவ்வளவு உற்சாகம் ஷாப்பிங் போறதுக்கு? அது பிடிக்குங்கிறதால, இன்ட்ரெஸ்ட்ங்கிறதால, உனக்கு அது விருப்பங்கிறதுனால. ஆனா அதே ஆலயத்துக்கு வர்றதுக்கும் கால் அப்படி கிளம்புதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு சுலபத்தில் ஆலயத்துக்கு வர்றதுக்கு கால் கிளம்பாது. ஏன்னா உன் மனசு ஒத்துக்கிறது இல்ல. தேவனுடைய சந்நிதிக்கு வருவதற்கு உன் மனதிலே இஷ்டம் இல்லாததுனாலே ஆலயத்துக்கு வர்றதுக்கு உன் பாதம் கூட உனக்கு ஒத்துழைக்கிறது இல்ல. அதற்கு முக்கிய காரணம் பாவம். தயவு செஞ்சு கவனிக்கணும். எப்பொழுது ஆதாம் பாவம் செய்து விட்டானோ, ஏவாள் பாவம் செய்து விட்டாளோ, அவர்களுக்குள் பயம் நுழைந்து விட்டது. பைபிள்ல ஒரு அற்புதமான வசனத்தை நாம பார்ப்போம். அது என்னவென்றால், பயப்படாதீர்கள். என்னங்க அது? பயப்படாதீங்க. அப்படி எத்தனை தடவை இருக்குன்னா 366 தடவை அது இருக்கிறது. இது எதற்கு அடையாளம் என்று உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை பயப்படாத. ஆனா சகஜமா நாம பயந்துகிட்டே இருப்போம். அதுக்கு காரணம் என்னன்னா, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீதிமான் சிங்கத்தைப் போல தைரியமாக இருப்பான், துன்மார்க்கன் ஒருவரும் தொடராதிருந்தும் ஓடிப்போவான். ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடிப்போவானா. ஆனால் நீதிமானோ சிங்கத்தைப் போல தைரியமாயிருப்பான். தைரியம் எதற்கு அடையாளம் என்றால், உனக்குள்ள இருக்கிற நீதிக்கும் உத்தமத்திற்கும் அடையாளம். நீ பரிசுத்தமாக வாழ்வாய் என்றால் தைரியமாக இருப்பாய். பாவத்துக்குள்ளாக வாழ்வாய் என்றால் பயத்துடனேதான் இருப்பாய். இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம். ஆபீஸரை பார்த்தா பயம், மேலதிகாரினா பயம், போலீஸை பார்த்தா பயம். அதே போல சில பேருக்கு கணவர்னா பயம், மனைவினா பயம், பெற்றோரை பார்த்தா பயம். ஏனென்றால் என்னை பத்தின விஷயம் தெரிஞ்சிருமோ என்னவோ, நான் செய்யற தப்பையெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்களோ என்னமோ, வெளிப்பட்டுருமோ என்னவோ, கண்டுபிடிச்சிருவாங்களோ என்னவோ, மாட்டிக்குவோமோ என்னவோ, எந்த விஷயத்திலாவது அது வெளியே தெரிஞ்சிருமோ என்னவோ அப்படிங்கிற பயத்தோட இருக்கானா நீ பாவத்தில் இருக்கான்னு அர்த்தம். அதனால இந்த விஷயத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. 2வது, தேவனுடனான நல்ல ஐக்கியத்தில் இருந்த ஆதாமும் ஏவாளும் திடீர்னு தேவனுடைய சத்தத்தை கேட்டோன்னா அவங்க என்ன செஞ்சாங்க? நாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து செடிகளுக்கு பின்னால ஒளிந்து கொண்டிருக்கிறோம். தங்களை ஒளித்துக் கொள்ள வேண்டிய நிலைமை ஏன் வந்தது? இந்த ஒளிஞ்சு விளையாடுற விளையாட்டு எதுக்கு? ஏன் அந்த ரகசிய வாழ்க்கை? மறுபடியும் சொல்றேன், பாவம் செய்கிறவன் பயப்படுவான், பாவம் செய்கிறவன் தன்னை ஒளித்துக் கொள்ளுவான். ரகசியங்களை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு ரகசிய வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பான். இன்னைக்கும் நம்மள இந்த வார்த்தையை கேட்கிறவங்கள ரகசிய வாழ்க்கை இருக்கா இல்லையா? கட்டாயம் சிலருக்கு ரகசிய வாழ்க்கை உண்டு. ஏனென்றால் செய்த தப்பை மூடி மறைப்பதற்கு எவ்வளவோ ரகசியங்கள். ஒரு நாள் ஒரு தங்கை என்னிடத்துல வந்திருந்தாள். அண்ணா, என்னோட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வந்து சொன்னான். ஆனா தன்னுடைய கைகளில் ஒரு கட்டு போட்டிருந்தா. இந்த மணிக்கட்டில் ஒரு கட்டு இருந்தது. அந்த கட்டை பார்த்தப்ப எனக்கு புரிஞ்சுது, அது ஏதோ காயமாயிருக்கு, அந்த காயத்துக்காக கையில கட்டு போட்டிருக்கா. சாதாரணமா ஒரு அண்ணனா நம்ம கேட்போமா இல்லையா? அம்மா உன் கையில என்னாச்சுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவ சொன்னா, வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அங்க இருக்கிற ஸ்கின்னெல்லாம் அப்படி கட் பண்ணிட்டேன்னா அப்படின்னா. அது என்னது வெளியே தெரியக்கூடாது? எது வெளியே தெரியக்கூடாது? என்னுடைய கடந்த கால வாழ்க்கையினுடைய காயங்கள் வெளியே தெரியக்கூடாதுன்னா. அப்படியா? என்ன நடந்தது? நான் முன்னால ஒரு பையனை காதலிச்சேன். அவன்தான் எனக்கு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவன்தான் என் உயிரை நினைச்சேன். ஆனா அவன் என்னை ஏமாத்திட்டான். நாங்க காதலிச்சுப்போம். அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உறுதியா சொன்னப்போ அவனுடைய பேரை நான் இந்த கையில பச்சை குத்தி வச்சுக்கிட்டு இருந்தான்னா. பேரை பச்சை குத்தி இருந்தேன். பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் அவன் பேர். ஆனா அவன் திடீர்னு ஏமாத்திட்டு போயிட்டான். அவன் ஏமாத்திட்டு போயிட்டானே தவிர அவன் பேர் மாத்திரம் அந்த கையில் அப்படியே இருந்துருச்சண்ணா. இங்க இருக்கிற அவன் பேரை பார்க்குற ஒவ்வொரு நேரமும் இருதயத்துக்குள்ள அது காயத்தை உண்டாக்கிக்கிட்டே இருந்தது. இதுக்கு இடையில எனக்கு மேரேஜும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய கடந்த காலத்திற்கு சம்பந்தப்பட்ட அந்த ரகசியம்லாம் வெளியே வர்றது எனக்கு இஷ்டம் இல்லை. அந்த பேர் ஒருவேளை கையில் அப்படியே இருந்தா என்னுடைய கடந்த கால வாழ்க்கை வெளியே தெரிஞ்சிடும். அதனால நான் என்ன செஞ்சேன்னா, இந்த பச்சை குத்தி இருந்த இடத்துல இருக்கிற ஸ்கின்னை அப்படியே உரிச்சு எடுத்துட்டேன்னு சொன்னா. அவன் எப்படி எதை செஞ்சான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவனுடைய பெயரை எடுப்பதற்கு அந்த தங்கை ஒரு விதமான ஒரு மைனர் சர்ஜரியே செய்ய வேண்டி இருந்தது. காரணம் என்னவென்றால், ஐ டோன்ட் வாண்ட் மை பாஸ்ட் டு பி ரிவீல்டு. கடந்த காலத்தில் என் வாழ்க்கையில் நான் செய்த தப்பை வெளிக்காட்டுவதற்கு நான் விரும்பவில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்மள எல்லாருக்குமே கடந்த கால வாழ்க்கை ஒன்று உண்டு. இந்த கடந்த கால வாழ்க்கை நல்லது கிடையவே கிடையாது. இது உங்களை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நம்ம கடந்த கால வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அல்ல. ஏனென்றால் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, நீதிமானில்லை ஒருவன் கூட
இல்லை என்று. நம்மள யாராவது இருக்கீங்களா பரம பரிசுத்தவான்கள் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா நரகத்துக்கு தான், வேற வழியே கிடையாது. ஏனென்றால் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, நீதிமான் இல்லை, ஒருவனும் இல்லை. உன்னுடைய பார்வைக்கு நீ நீதிமானா இருக்கலாம், நான் தேவனுடைய பார்வைக்கு நீ பாவிதான். உன்னில் நீ பாவி என்று ஒத்துக்கொள்ளுவாய் என்றால் அப்பொழுது நீ தேவனுடைய பார்வையில் நீதிமானாக்கப்படுவாய். இதுதாங்க சிம்பிள் ஃபார்முலா. எப்போ நீயே நான் பாவி ஆண்டவரே என்று ஒத்துக்கொள்ளுகிறாயோ, அறிக்கை செய்கிறாயோ, அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், என்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால் உன்னை பரிசுத்தமாக்குகிறேன். ஆனா எப்போ நான் பரிசுத்தமான ஆண்டவரே அப்படின்னு நீ சொல்றியோ, நீ தேவனுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் இழந்து போய்விடுவாய். அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்தை கவனிக்கணும். 2 காரியங்கள். ஒன்று, கீழ்ப்படியாமை வந்தபோது, அதாவது ஆதாமும் ஏவாளும் தப்பு செய்தபோது அவர்களுக்குள் பயம் வந்துவிட்டது. 2வது, ஒளித்துக்கொள்ள வேண்டி வந்தது. இன்றும் நமக்குள் யாருக்காவது பயமும் ரகசிய வாழ்க்கையும் இருக்கா? வெளியே தெரிஞ்சிருமோ என்னவோ என்கிற பயமுண்டா? இருந்தால் உடனே ஆண்டவரிடத்தில் உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணித்து அந்த பயத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டும். ஆண்டவர் உன்னை மன்னித்து விடுவார் என்றால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆண்டவர் உன் வாழ்க்கையை புதுப்பித்து விட்டார் என்றால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நாம் பாவிகளாயிருக்கும் போதே தேவன் நம்மை பார்த்தார். நாம் பாவம் செய்து கொண்டிருக்கும் போதே தேவன் நம்மை பார்த்திருக்கிறார் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? நேரா அவர்கிட்ட போய் நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுவதுதான். ஆனால் சாத்தான் செய்கிற காரியம் என்னவென்றால், நீ செய்த பாவங்களை ஒத்துக்கொள்ளாமல் இருக்கச் செய்வதுதான். நீ செய்த பாவங்களை அறிக்கையிட விடாமல் தடுப்பதுதான். அதன் விளைவாக பாவத்தை அறிக்கை செய்யாமல், அதை விட்டு விலகாமல் தேவனிடத்திலிருந்து விலகும்படி செய்து விடுவான். ஒரு அடிபடும்போது அப்படி அடிபட்ட இடத்துல உடனே அந்த புண்ணுக்கான மருந்து போடுவது நல்லது. அப்படி மருந்து போடாம அப்படியே விட்டுட்டோம்னா அது காலப்போக்கில் என்னாகும்? இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அதனால காலப்போக்கில் அந்த காலை எடுக்கவோ அல்லது கையை எடுக்கவோ கூட ஒரு சூழ்நிலை உருவாயிடும். நம்முடைய வாழ்க்கையும் கூட அப்படிதாங்க. சாத்தானுக்கு தேவைப்படுறதெல்லாம் அதுதான். என்னன்னா, உன்னுடைய காயத்தை உடனே ஆற்றுவது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ உடனே நல்வழிப்படுவது அவனுக்கு பிடிக்காத காரியம். அவனை பொறுத்த வரைக்கும் உனக்குள்ள இன்ஃபெக்ஷன் வரணும், உன் சரீரமே நாற்றம் எடுக்கணும், உன் வாழ்க்கையே நாசமாகணும். அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன செய்வான்? நீ உடனே மனம் திரும்பாதபடிக்கு ஏதோ ஒரு விதத்துல பிளாக்மெயில் பண்ணி அதை தடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அன்பு சகோதர சகோதரிகளே, கேள்வி, இன்னைக்கு நம்ம மத்தியில இப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு இருக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? அதாவது பயப்பட்டு 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 எங்க என் காரியமெல்லாம் வெளியே தெரிஞ்சிருமோ என்கிற கலக்கத்தோட கூட இருக்கிறீர்கள். எத்தனை காலத்துக்கு இப்படியே இருக்க போறீங்க? சோ நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், செய்த தப்பை உடனே தேவனிடத்தில் வந்து அறிக்கையிடுவது. அப்படி அறிக்கையிடாமல் எவ்வளவுக்கு எவ்வளவு தாமதிக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு நஷ்டப்படுவாய் என்ற விஷயத்தை மறந்துடக்கூடாது. சோ கீழ்ப்படியாமை. ஆதாமும் ஏவாளும் கூடாதென்ற பணியை செய்தார்கள், புசிக்கக்கூடாதென்ற கனியை புசித்தார்கள், அடங்காமல் தப்பு செய்தார்கள். அந்த தப்பு என்ன செய்தது? அவர்களுக்குள் பயத்தை கொண்டு வந்தது, ரகசிய வாழ்க்கைக்கு கொண்டு போய்விட்டது. அப்போ தேவன் கேட்கிறார், நீங்கள் நிர்வாணி என்று உங்களுக்கு சொன்னது யார்? கூடாது என்று சொன்ன கனியை புசித்தாயோ என்று கேட்டபோது ஆதாம் என்ன பதில் சொல்றான் கவனிங்க. என்ன பண்ண சொல்றீங்க? நீர் அருளின இந்த ஸ்திரீயால தான் நான் அதை சாப்பிட்டுட்டேன். தவறை ஒத்துக்கொள்வதற்கு பதிலாக தான் செய்த தவறை என்ன செய்யறான்? அதை கொண்டு போய் ஏவாள் மேல சுமத்துறான். வாழ்க்கை துணையாக, அதாவது நீங்க பைபிள்ல பாத்தீங்களோ இல்லையோ, எப்பொழுது தேவன் அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து ஏவாளை உருவாக்கினாரோ, அப்ப ஆதாம் செய்த முதல் காரியம் என்ன தெரியுங்களா? ஒரு அற்புதமான பாட்டை பாடுறான். தெரியுமாங்க உங்களுக்கு? பாட்டு பாடினானா நம்மாளு ஆதாம். அது என்ன பாட்டுன்னு பார்க்கலாம். 2வது அதிகாரம் 22வது வசனம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், கவனிங்க, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி. அடடா, இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க? எவ்ரிபடி இஸ் a poet when he is in love அப்படின்னு. காதல்ல விழுற எல்லாருமே கூட என்னவாயிடுவாங்களா? கவிஞன். எப்ப பார்த்தாலும் கவிதை எழுதி தள்ளிக்கிட்டே இருப்பான். பிரதர்ஸ் அப்படித்தானே? எப்பொழுது ஏவாளை ஆதாமுக்கு தேவன் காட்டினாரோ உடனே ஆதாம் அங்க என்ன ஆகிறான் பாருங்க. ஏவாளை பார்த்த உடனே ஒரு கவிதை எழுதிட்டான். ஆனால் எப்பொழுது ஒரு தப்பு நடந்ததோ, கவிபாடின கவிஞனாக மாறிய இதே ஆதாம் அந்த தப்புக்கு பொறுப்பேற்றுக்கிட்டானா? தன்னுடைய குடும்பத்தில் நடந்த தவறுக்கு தான் பொறுப்பேற்றுக் கொண்டானா? வீட்டுக்கு எஜமானன் அவன் தானே. அப்போ அந்த வீட்டில் ஒரு தப்பு நடக்கும்போது அந்த தப்புக்கு யாரு பொறுப்பேற்கணும்? ஆதாம் தானே பொறுப்பேற்கணும். கூடாதென்ற கனியை புசித்தாயோ? ஆமா ஆண்டவரே, நானும் என் மனைவியும் தப்பு பண்ணிட்டோம். நீங்க புசிக்க கூடாது நீங்க, ஆனா புத்தி கெட்டு போய் அதை புசிச்சிட்டோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிங்க ஆண்டவரே.
அப்படின்னு கேட்டானாங்க? கேட்கவே இல்லை. அதுக்கு பதில் என்ன செஞ்ச? நீர் கொடுத்தீர்ல, இதோ இந்த லேடியால தான் அப்படின்னு அவன் தன்னுடைய மனைவியை அங்கே பிளேம் பண்றான். இது நமக்கு எதை காட்டுகிறது என்றால், ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சுமத்துவது, ஒருவரை ஒருவர் நிந்திப்பது போன்ற காரியத்தை தான் இங்க பார்க்க முடியுது. அதாவது அங்க நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அன்புக்கு பதிலாக அவர்கள் இருவருக்கும் மத்தியிலே ஏற்பட்ட அபிப்பிராய பேதத்தை நாம் பார்க்கிறோம். தயவு செஞ்சு கவனிங்க. ஒரு நாளில கைகள், வாய், பல்லு, நாக்கு இதெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுச்சான். யாருக்கு எதிரா? வயிற்றுக்கு எதிரா. காரணம் என்ன? இந்த 4 சேர்ந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணுச்சான். அதாவது கை சொல்லிச்சான், நான் கஷ்டப்பட்டு சமைக்கணும், அப்படி சமைச்சதை கொண்டு வந்து உன் வாயில வைக்கணும், எதுக்கு எனக்கு இந்த வேலை அப்படிங்கிறப்போ, நான் மட்டும் என்ன குறைஞ்ச ஆளா என்ன? நீ சமைச்சு கொண்டு வந்து கொடுக்கறது எல்லாத்தையும் நான் மென்னு மென்னு மென்னு. அதே போல பல்லு சொல்லிச்சான், நீ ஒரு தடவை நீ பெரிய எலும்பை கொடுத்துற, அந்த எலும்பெல்லாம் நான் கடிச்சு கடிச்சு நல்லா தூளாக்கி அப்படின்னு பல்லு தன்னோட வேலையை சொல்லும்போது, நாக்கு என்ன பண்ணுச்சான், நீ மேல்றதானே அந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் போட்டு அப்படி திருப்புற கஷ்டம், உனக்கு என்ன தெரியும், அந்த பக்கம் ஒதுக்கி இந்த பக்கம் ஒதுக்கி அப்பப்ப ஸ்லோவா உள்ள அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கணும், அப்ப எனக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்கும். அப்படி நாமெல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்து வாய்க்குள்ள போட்டு மென்னு உள்ள தள்ளி எல்லாம் பண்ணா இந்த வயிறு ஹாயா அப்படியே உட்காந்துக்கிட்டு மொத்தமா அனுபவிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால இந்த வயிற்றுக்கு இன்னையிலிருந்து எதுவுமே கொடுக்கக்கூடாது, ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுச்சான். அப்படி ஸ்ட்ரைக் எல்லாம் ஆரம்பிச்சு 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3, 4, 5 ஏறக்குறைய ஒரு வாரம் போயிடுச்சு. வாயிலிருந்து இப்ப வார்த்தை வர்றதில்ல. ஒரு 1 வீக் நீங்க சாப்பிடாம இருங்க, உங்களுக்கே தெரியும் வாயிலிருந்து வார்த்தை வருமாங்க. ஐயோ அது என்ன ரொம்ப டயர்டா இருக்கு. ஏன் திடீர்னு அப்படி பேசுற? என்னால முடியல. என்னாச்சா? அதால முடியலையாம். ஏன் என்னாச்சு முடியலங்கிற? இந்த கையில பலனே இல்லை, வாயிலிருந்து வார்த்தையே வரமாட்டேங்குது, பல்லும் கூட அது பங்குக்கு பலவீனம் ஆயிடுச்சு, கையை அசைக்க முடியல, வாய்க்குள்ள இருந்து வார்த்தை வரல. அப்பதான் அதுக்கு புரிஞ்சுது, அதாவது கைக்கு புரிஞ்சுது, நான் நல்லா வேலை செய்யணும்னா அதுக்கு பலன் வேணும், அதே போல நான் பேசணும்னா அதுக்கு பலன் வேணும். அப்படி வாய், அதே மாதிரி பல்லு, அதே போல நாக்கு, அதே போல கை எல்லாம் சேர்ந்து திரும்ப ஒரு டிஸ்கஷன். நம்ம ஏதோ வயிற்றுக்காக நம்ம ஸ்ட்ரைக் பண்ணா நமக்கு இருந்த பலன் எல்லாம் போயிடுச்சே. அதனால நம்ம உடனே ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிட்டு தேவன் சிருஷ்டித்த பிரகாரம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க நேர்த்தியா செஞ்சிடலாம். அதன் பலனா நாம திரும்ப ஆரோக்கியமா இருக்க முடியும்னு கையை தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சது. வாயில சாப்பாட்டை கொடுத்தா அதை பல்லு நீட்டா மென்னு, அதை நாக்குக்கு கொடுத்தா அது நீட்டா உள்ள தள்ளப்போ ஆரோக்கியமா அந்த சரீரம் தொடர்ந்தது. நான் சொல்ல வந்தது என்னன்னா, தேவன் மனிதனுக்கான சரீரத்தை அருளிய போது இந்த சரீரத்திற்குள்ளே ஒரு ஐக்கியத்தை வைத்தார். அதாவது எப்பவுமே உங்களுடைய கைகளும் உங்கள் கால்களும் சரீரமும் ஒன்னுக்கு விரோதமா இன்னொன்னு வேலை செய்யறதை நீங்க பார்த்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. கன்னத்து மேல ஒருவேளை ஒரு கொசு வந்து உட்கார்ந்ததுன்னா உடனே கை என்ன செய்யும்? உடனே போய் அதை அடிக்குதா? கன்னத்து மேல உட்கார்ந்தா எனக்கு என்ன வந்தது அப்படின்னு கை என்னைக்காவது நினைச்சிருக்கா? நினைக்கவே நினைக்காது. ஒருவேளை எங்கேயாவது உங்களுக்கு சின்ன அரிப்படுத்துதுன்னா உடனே கை அந்த இடத்துக்கு போய் அப்படியே மெல்ல மிருதுவா சொரிஞ்சு கொடுக்கும். நான் எதுக்கு போகணும், நான் எதுக்கு அப்படியே அரிச்சு விடணும் அப்படின்னு சொல்லவே சொல்லாது. தேவன் மனிதனுடைய சரீரத்தை சிருஷ்டித்த போது சிருஷ்டித்த சரீரத்தினுடைய ஒவ்வொரு பாகத்துக்கும் இன்னொரு பாகத்துக்கும் மத்தியில ஒரு அற்புதமான ஐக்கியத்தை கொடுத்தார். சகோதர சகோதரிகளே, உன்னுடைய பாடி ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதுக்கு ஐக்கியம் கட்டாயம் வேணும். குடும்பம் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகணும்னா குடும்பத்திலே ஐக்கியம் என்பது மிக மிக அவசியம். ஒரு சபை அற்புதமாக ஃபங்க்ஷன் ஆக வேண்டும் என்றால் அந்த சபைக்குள்ளே ஐக்கியம் என்பது அவசியம். தயவு செஞ்சு கவனிங்க. வேதாகமம் சொல்லுகின்றது, நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் ஆலயமாயிருக்கிறது. இந்த சரீரத்துக்கு சிரசாக இருப்பவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவனுடைய டைரக்ஷனை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் முழு சரீரமும் நேர்த்தியாய் வேலை செய்யும். அதே போல எப்பொழுது ஒரு குடும்பத்துல இயேசு சிரசாக இருக்கிறாரோ, அந்த குடும்பம் இயேசுவின் சொற்படி வாழ்கின்றதோ, அப்பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வாதகரமானதா இருக்கும். அநேக குடும்பங்கள்ல நிம்மதி இல்லை, அநேக குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. காரணம் என்ன? வியாதிகள். அதாவது வியாதி அது என்னன்னா, சிலருக்கு கை வேலை செய்யாது, கால் வேலை செய்யாது, கை கால் ரெண்டுமே வேலை செய்யாது. அதை பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவோம், பேரலைஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கை எழணும் ஆனா எழாது, கால்கள் அசையணும் ஆனா அசையாது,
கை விழுந்துருச்சு, அதே போல காலும் விழுந்துருச்சு. அப்ப இன்னொரு கை நல்லா இருக்குல்ல, இன்னொரு கால் நல்லா இருக்குல்ல, போய் ஃபுட்பால் ஆட முடியுமாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போய் ஏதாவது வேலை செய்ய முடியுமா? பதில் சொல்லுங்க. நல்லா காரை ஓட்ட முடியுமா? அல்லது பைக்கை ஓட்ட முடியுமா? கண்ணு நல்லா இருக்குதானே? வாயெல்லாம் நல்லா இருக்குதானே? செவிகள் நல்லா இருக்குதானே? சரீரத்தோட மற்ற பாகங்களாம் நல்லா வேலை செய்யுதில்ல? வேலை செய்யாதது ஒரு கையும் ஒரு காலும் மாத்திரம் தானே? தயவு செஞ்சு கொஞ்சம் கவனிங்க. சரீரத்துல சில நூற்றுக்கணக்கான பாகங்கள் உண்டு. ஆனால் ஒரு கையும் ஒரு காலும் வேலை செய்யலன்னா மொத்த சரீரமும் பேரலைஸ்ட் ஆயிடுதே. சரீரத்தில் இருக்கிற எல்லா பாகங்களும் ஆரோக்கியமா இருந்தாதான் சரீரம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும், கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இருந்தாதான் அந்த குடும்பம் சரியா முன்னேறிக்கிட்டே இருக்கும். ஒருவர் மேல ஒருவர் குற்றம் சுமத்திக்கிட்டு, ஒருத்தர் திட்டிக்கிட்டு, ஒருத்தர் காயப்படுத்திக்கிட்டு, ஒருத்தர் வேதனைப்படுத்திக்கிட்டு ஒருவேளை இருந்தா அந்த குடும்பத்துல என்ன ஆகும்னா, இருக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை, இருக்க வேண்டிய அன்பு, பண்பு, பாச நேசத்தை இழந்து போய் விடுவோம். அந்நாளிலே ஆதாம் வீட்டுக்கு எஜமானனாக தன் தவறை ஒப்புக்கொண்டு, தேவனே தப்பு நடந்துருச்சையா, நானும் என் மனைவியும் குடும்பமா இந்த தப்பை பண்ணிட்டோம், இல்லை மன்னிக்கணும்னு மனைவி சார்பில், என்னுடைய சார்பில் நான் வேண்டிக்கிறேன்ப்பா, எஜமானன் நான் என்பதனால என்று ஒருவேளை கேட்டிருந்தால் தேவன் அவனுக்கு அதற்கான வழியை காண்பித்திருப்பார். அப்படி காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் ஆண்டவர் கூப்பிடுகிறார். ஆதாமே, புசிக்கக்கூடாத கனியை புசித்து விட்டாயோ என்று கேள்வி கேட்டபோது, தேவன் அறிவார் புசிக்கக்கூடாது என்ற கனியை புசித்த விஷயத்தை தேவன் அறிந்திருந்தார். அப்படி அறிந்திருந்தும் ஏன் அந்த கேள்வியை கேட்டார் என்றால், ஆதாம் தன் தவறை ஒத்துக்கொள்ளுவானோ என்றுதான். மனப்பூர்வமாய் தான் செய்த தவறை அவன் ஒத்துக்கொள்ளுவானோ என்று தேவன் எக்ஸ்பெக்ட் பண்ணினார். தவறு செய்த கணவன் மனப்பூர்வமா அதை ஒத்துக்கணும். தப்பு செய்துவிட்ட மனைவி மனப்பூர்வமா அதை அறிக்கை செய்யணும். நீ தவறு செய்கிற போது ஒருவேளை கணவனுக்கு எதிராகவோ அல்லது மனைவிக்கு எதிராகவோ அல்லது குடும்பத்துக்கு எதிராகவோ அல்லது தேவனுக்கு விரோதமாகவோ, கவனிங்க, நீ ஏதாவது தவறு செய்கிற போது தேவன் எதை எதிர்பார்ப்பார் என்றால், உடனே அந்த பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். அதை மூடி மறைக்க முயற்சி பண்ணாதீங்க. அந்த தவறை உடனே கணவன் மீதோ அல்லது மனைவி மீதோ அல்லது மாமியார் மீதோ மருமகள் மீதோ அல்லது யாரோ உறவுக்காரர்கள் மீதோ அல்லது அக்கம் பக்கம் இருக்கிற எவர் மீதோ நீ சுமத்துவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆதாமே, நீ தப்பு செய்தாயா? கூடாதென்ற கனியை புசித்தாயா என கேட்டபோது ஆதாம் உடனே என்ன செஞ்சிருக்கணும்? சாப்பிட்டுட்டான் ஆண்டவரே, புத்தி கெட்டு போய் அதை சாப்பிட்டுட்டேன், என்ன மன்னிங்க ஆண்டவரே என்று ஒருவேளை சொல்லி இருந்தால் அந்த சூழ்நிலையே கட்டாயம் மாறி இருந்திருக்கும். தப்பை ஒத்துக்கொள்ளாமல் அந்த தவறை மறைக்கவும் முயற்சி செய்தான். அதோடு கூட அந்த தவறை அவன் தன் மனைவியின் மீதும் சுமத்தினான். சரி, ஏவாள் தான் ஒத்துக்கிட்டாளான்னா அவளும் ஒத்துக்கல. ஏவாள் என்ன செய்தாள்? நான் என்ன பண்றது, இதோ இந்த சர்ப்பம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு, அதால தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றேன். உன் புத்தி என்னாச்சு? ஏவாள் எனக்கு கொடுத்ததால நான் சாப்பிட்டேன்னு சொல்றியே, உனக்கு இன்னும் புத்தி இல்லையா? புசிக்க கூடாதுன்னு 2 பேருக்கும் தானே நான் சொன்னேன். அப்ப நீ எதுக்காக சாப்பிட்ட? ஆதாம் புத்தி இல்லாம சாப்பிட்டுட்டான், ஏவாளும் புத்தி இல்லாமல் புசித்தாள். ஆனால் அதே புத்தி கெட்டு போய் செய்த தவறை ஒத்துக்கொள்வதற்கு பதிலாக ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சுமத்தினார்கள். அதன் விளைவாக அங்க என்ன நடக்கிறது? அவங்க 2 பேருக்கும் மத்தியில் ஐக்கியம் இல்லைன்னு, ஒற்றுமை இல்லைன்னு அவங்க சொல்லாமையே சொல்லிட்டாங்க. அதனால் அவர்கள் எதை இழந்தார்கள்? தேவனுடனான ஐக்கியத்தை இழந்து போனார்கள், தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போனார்கள், தேவனுடைய சந்தோஷத்தை இழந்து போனார்கள், தேவன் அருளிய செழிப்பை இழந்து போனார்கள், தேவன் அருளிய சகல ஆசீர்வாதங்களையும் இழந்து போனார்கள். கணவனே, மனைவியே, ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சுமத்தாதீங்க. ஒருவருக்கு எதிராக ஒருவர் அடிச்சுக்காதீங்க, திட்டிக்கிட்டே இருக்காதீங்க, குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்காதீங்க. இப்படி நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தா உங்களை அறியாமலேயே தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்கள், தேவன் அருளிய உயர்வை இழந்து போகிறீர்கள். ஏற்கனவே சொன்னபடி அந்த ஏதேன் தோட்டத்துல எந்த குறையும் இல்லைங்க. தேவையான சகல சம்பத்துக்களையும் செழிப்பாய் தேவன் அருளி இருந்தார். ஆனால் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சுமத்தினதினாலே, தவறுகளை ஒத்துக்கொள்ளாததினாலே ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் புறம்பே தள்ளப்பட்டார்கள். தேவனுடைய சந்நிதியிலிருந்து அவர்கள் புறம்பே தள்ளப்பட்டார்கள். அவருடைய ஐக்கியத்திலிருந்து அவர்கள் புறம்பாய் தள்ளப்பட்டார்கள். செழிப்பிலிருந்து அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். அடங்காமை, கீழ்ப்படியாமை தேவனை விட்டு விலக்கிவிடும். தேவன் உனக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க விடாதபடி செய்துவிடும். தம்பிமார், தங்கைமார், நீ தப்பு செய்கிற ஒவ்வொரு முறையும் தேவனை விட்டு விலகுகிறாய், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தூரமாகிறாய். அவர் உனக்காக வைத்திருக்கிற எல்லா விதமான உயர்வுகளையும் நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்ற உண்மையை மறந்துவிடக் கூடாது என்று நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனை நோக்கி பார்க்கலாமா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஆரம்பத்தை குறித்து, அற்புதங்களை குறித்து, அடங்காமையை குறித்து, ஆற்றாமையை குறித்து தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு பேசி வருகிறீர். ஆண்டவரே, இன்று உம்முடைய வார்த்தைகள் மூலமாக
எங்கெங்கெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ அந்த இடத்துல எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சரி செய்து கொள்கிறோம் அப்பா. கீழ்ப்படியாமை ஆண்டவரே, அது சிறிய விஷயங்களிலோ அல்லது பெரிய விஷயங்களிலோ கீழ்ப்படியாமைதான். அடங்காமை என்பது அடங்காமைதான். ஆற்றாமைதான். இவற்றிற்கு எங்கள் வாழ்க்கையில் இடமில்லாதபடி கிருபை செய்யுங்க. உம்முடைய இரக்கத்தையும் கருணையையும் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் உம்மை சந்தோஷப்படும்படியாக வாழ்கிற கிருபை அருளி செய்யுங்கப்பா. நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு ஜெபிக்கிற வேளையில் அந்த ஜெபம் உம்முடைய சந்நிதியை எட்டுகிறது. அந்த ஜெபமே உம்மிடத்திலிருந்து எங்களுக்கான பதிலை கொண்டு வருகிறது. எனவே நாங்கள் எங்களை பரிசுத்தமாக்கும்படி எங்களை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய மேலான இரத்தத்தினால் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக்கி பரிசுத்தமான்களாய் எங்களை மாற்றி எங்கள் வாழ்க்கையில் எவைகளெல்லாம் எங்களுக்கு அசாத்தியமாயிருக்கிறதோ அவைகளை சாத்தியமாக்கிக் கொள்ளுகிற மகா கிருபையை உம்முடைய இரக்கத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.